ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை முழுவதும் இப்படி கஷ்டங்களாகவும் கவலையோடும் பிரச்சனை நிறைந்ததாகவும் இருக்கிறதே அம்மா. நீங்கள் எப்பொழுதுதான் எனக்கு வந்து நல்லது செய்ய போகிறீர்கள் என வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியுள்ளேன் செல்லமே. இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் மூலமாக உன் தலையெழுத்தே மாறப்போகிறது. இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் தானே இந்த பதிவை செவிகுளிர கேட்டுக்கொண்டிருக்கிறாய். செவிகுளிர கேட்ட சில நிமிடங்களிலேயே உன் மனம் குளிரும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கத் தொடங்கிவிடும். ஏனெனில் இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்வில் அதிர்ஷ்டங்களை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, உனக்கான எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் நொறுங்கச் செய்து உனக்கான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மன பூரிப்பையும் கூட கொண்டு வரப்போகிறது. உன் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை நீ சொல்லிதான் நான் அறிய வேண்டுமா என்ன? எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் தான் உனக்குள் சில தெளிவுகளையும் புரிதல்களையும் கொண்டு வருவதற்காக உன்னை தேடி பேச வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை என் செல்லமே. அது உனக்குள் மறைந்திருக்கும் தைரியத்தையும் சக்தியையும் உன்னுடைய ஆற்றலையும் நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் கஷ்டங்களாக வந்து சேர்ந்துள்ளது. நீயும் மிகவும் கஷ்டமான ஆள்தான். கஷ்டங்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீயே உன்னுடைய கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உணர்த்தும் விதமாகத்தான் இப்போதே இந்த சோதனை காலத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் இது எல்லாவற்றையும் நீ சுலபமாய் தாண்டி வரப்போகிறாய். உனக்கான வெற்றியை இப்போது நீ பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக கஷ்டம் கவலை என புலம்பிக் கொண்டே இருந்த உன் வாழ்வில் இனிமேல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடப்போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது நான் முதல் வெற்றியை அறிவிக்கப் போகிறேன். ஆனால் ஒரு முறை வெற்றி கிடைத்து விட்டதே என இதுவே போதுமென ஓய்வெடுத்து விடக்கூடாது நீ. ஏனெனில் ஒரு முறை வெற்றி பெற்றவர்கள் எல்லாரையும் இந்த உலகம் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்லும். அப்புறம் நீ கஷ்டப்பட்டு உழைத்ததும் வாழ்க்கையில் பட்ட கவலைகளும் அனுபவங்களும் கஷ்டங்களும் கூட பலனில்லாததாக போய்விடும் அல்லவா? அதிர்ஷ்டத்தினாலேயா நீ உன் வாழ்வில் வெற்றி பெற்றிருக்கிறாய்? நிச்சயமாக இல்லை. உன்னுடைய திறமையும் சக்தியும் ஆற்றல்களும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறது. அப்படி கடின உழைப்பின் மூலமாக பெற்ற இந்த வெற்றியை நீ தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து நீ வெற்றி பெற வேண்டும் என் செல்லமே. நீ ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டோமே என ஓய்வெடுக்க நினைத்தால், ஐயோ போதும் கஷ்டப்பட்டு உழைத்தது என சோர்ந்து போக நினைத்தால் இரண்டாவதாக தோல்வியை அடைந்து விடுவாயல்லவா? இரண்டாவதாக யார் தோல்வி அடைந்தாலும் சரி, உங்களுடைய முதல் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் உனக்கு கிடைக்கப்பட்டது என சொல்லுவதற்காக இங்கு 1000 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, என்னுடைய முழு முயற்சியாலும் கடின உழைப்பாலும் தான் இந்த வெற்றியை நான் பெற்று கொண்டிருக்கிறேன் என இந்த உலகுக்கு நீ உணர்த்ததான் வேண்டும் என் செல்லமே. மற்றவர்களுக்காக நான் ஏன் நிரூபிக்க வேண்டும் என யோசிக்காதே. உன் வாழ்விலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. அதாவது என் பிள்ளையான நீ தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் உனக்கு சூட்சுமமாக நான் உணர்த்துகிறேன். எக்காலத்திலும் என் பிள்ளையான நீ மன வருத்தமோ சோர்வோ மன குமுறலோ கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி கடந்து வர தயாராக நீ இருக்க வேண்டும் என் செல்லமே. அதற்காகவே நீ பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் கேள்விப்படக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் ஏதாவது ஒரு சிலதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய கற்றுக்கொள்ளதானே உனக்குள் படைப்பாற்றல்கள் வரும். அதன் மூலமாக பல விஷயங்களை உன்னால் படைக்க முடியும். நீ படைப்பாற்றலில் அதிகமாக திறமையாக மாறும்போது உன்னுடைய சிந்தனை அறிவு மிகவும் உயரமானதாக வளரும். சிந்தனையும் அறிவும் கற்றலும் படைப்பாற்றலும் உன்னை இந்த உலகத்திலேயே சிறந்த ஆளாக மாற்றிவிடும் என் செல்லமே. அதுவே எனக்கு போதும். என் அன்பு பிள்ளையான நீ சீரும் சிறப்போடும் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள்? கஷ்டப்படுவது நான் தானே. கஷ்டங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர இதுவரையிலும் நான் எந்த சந்தோஷத்தையுமே காணவில்லையே என யோசிக்கிறாயா?
உனக்காக நான் வந்து ஒரு உதவியும் செய்யவே இல்லை. சும்மா வந்து இந்த பதிவுகளின் மூலமாக மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா? வானத்தை பார், நீ தனியாக இல்லை. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நட்சத்திரனும் இந்த உலகில் உள்ள செடி கொடிகளும் எல்லா உயிர்களும் ஜீவராசிகளும் ஏன் இந்த பிரபஞ்சமே கூட உனக்கு துணையாக உனக்கு நட்பாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உன் வராகி அம்மா நான் அத்தனையையும் என் கட்டுப்பாட்டிற்குள் தான் வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை மட்டும் நான் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போலவே மாற்றி காட்டத்தான் போகிறேன். எப்பொழுதும் என் வாழ்க்கை சிறப்பாய் இருக்க வேண்டுமென கனவு கண்டு அதில் வெற்றி பெற உழைப்பவர்களுக்கு நான் நிச்சயம் சிறந்த வாழ்க்கையைத்தான் அளிப்பேன். உனக்கு கஷ்டங்கள் வரலாம். கனவை நனவாக்க முயல்பவர்களுக்கும் கடின உழைப்பை செய்பவர்களுக்கும் என்னதான் வாழ்க்கையில் சதி வந்தாலும் சரி அல்லது விதி வந்து துரத்தி அடித்தாலும் சரி, நான் உதவி செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. நீ நினைத்ததை நல்லபடியாய் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தானே உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும். உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதன் மூலமாக இன்னொரு குடும்பம், அதன் மூலமாக இன்னொரு குடும்பம் என கடைசியில் இந்த தேசமே மகிழ்ச்சியாக மாறிவிடும். ஒரு நாட்டின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஒவ்வொரு தனி மனிதன் கைகளிலும் தான் இருக்கிறது. நீயும் உன் மனதை புத்துணர்ச்சியோடு புத்தம் புதிய செயல்களோடு கடின உழைப்போடும் முயற்சியோடும் நிறையக்கூடிய ஆளாக இருந்துகள். உன்னுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன். உனக்கு தேவையான உதவியை செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் சரி, நீ நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்வில் நான் உன்னை ஜெயிக்க வைத்து விடுவேன் தங்கமே. எந்த வேலையை செய்தாலும் சரி, எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அதில் முழு கவனத்தும் செலுத்தி கவனச்சிதறல் இல்லாமல் உழைத்தாலும் வேலை செய்தாலும் மட்டும்தானே வெற்றி பெற முடியும். நீ முழு ஈடுபாட்டோடு எந்த வேலையை செய்தாலும் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உனக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை முழு விதமாக செயல்படுத்தினாலே நிச்சயம் நீ ஜெயித்து விடலாம். எந்த விஷயத்தின் மூலமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் என நம்புகிறாயோ அந்த விஷயத்திற்காக கடின உழைப்பை செய்ய ஒருபோதும் யோசிக்காதே. நீ அவ்வாறு உனக்கான வேலைகளில் முழு கவனத்தையும் திறமையையும் செலுத்தினால்தானே உன்னுடைய தலைவிதியை உன்னால் மாற்றி அமைக்க முடியும். ஒருபோதும் உன்னுடைய தலையெழுத்தை சரி செய்யக்கூடிய பொறுப்பை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடாதே என் செல்லமே. ஏனெனில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் சரி, எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, அதை அவர்களுக்கு எந்த விதத்தில் சாதகமாக அவர்கள் காரியத்தை முடிக்கும் விதத்தில் பண்ண முடியும் என்றுதான் எல்லாரும் யோசிப்பார்கள். அதனால்தான் உன்னுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய பொறுப்பை உன் கைவசமாக வைத்து கொண்டு அதற்குண்டான வேலைகளை செய். எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என சொல்கிறேன். ஓம் வராகி.